ஒரு தூய்மை பணியாளரோட வாக்குமூலம் ஒட்டுமொத்த நாட்டையும் உழுக்குமா? தூய்மை பணியாளர் ஒருத்தர் 1995 2014 இடைப்பட்ட காலத்துல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமிகள், பெண்கள், ஆண்கள்னு 100 உடல்கள் வெவ்வேறு இடங்கள்ல நானே புதைச்சேன்னு காவல்துறை கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நேத்ராவதி ஆற்றங்கரையை தவறாம சுத்தம் செய்யற வேலையில இருந்தவர் கடுமையான குற்றங்களோட ஆதாரங்களை மறைக்கிறது, ஆடை இல்லாம பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பல பெண்களோட பிணங்களை புதைச்சிருக்காரு. போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல மேலதிகாரிங்க கொலை மிரட்டல் விடுத்தது மட்டும் இல்லாம துண்டு துண்டா வெட்டி உன்னையும் அதே மாதிரி புதைச்சிடுவோம், உன்னோட குழந்தையும் கொன்னுடுவோம்னு மிரட்டி இருக்காங்க. தர்மஸ்தலா பகுதியில பல இடங்கள்ல இப்படி டீசல் ஊத்தி ஆதாரமே இல்லாம எரிச்சு புதைச்சிருக்கான்னு சொல்ல கேக்குற நமக்கு தூக்கி வாரி போடுது. இதுக்கு பின்னாடி கோயில் நிர்வாகம் தொடர்பு இருக்கு. அதுல சிலர் ரொம்ப செல்வாக்குடையவங்கன்னு தெரிய வருது. தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயிலோட அரங்காவலர் வீரேந்திர ஹெக்டே ஒரு பாஜக எம்பி. மதத்தின் பெயரால என்ன வேணா செய்வாங்கன்றதுக்கு இந்த கொடூர நிகழ்வும் ஒரு சாட்சி. இது நடந்தது பாஜக ஆட்சி காலத்துல. இங்க தமிழ்நாட்டிலும் ஒருத்தர் காடுகளையும் யானைகளையும் அழிச்சு கட்டமைப்பை உருவாக்கி சுகபோகமா சிவராத்திரியான இழுவையை போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்கேயும் மர்மமான மரணங்கள், காணாம போனவங்க, பாலியல் வன்கொடுமைகள்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். ஆரம்பத்தில இருந்தே ஜக்கிய தீவிரமா எதிர்த்த பிடிஆரோட குரலையும் ஒடுக்கி அவரை கருத்தே தெரிவிக்காம போனதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளியும் கூட. பேருக்குன்னு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அவர் அடகிடுச்சு திமுக. தர்மஸ்தலாவுல பாஜகனா இங்க கோவையில திமுக. இன்னைக்கு தர்மஸ்தலாவுல நடந்தது நாளைக்கு இங்கேயும் திமுக தலைமையில நடக்கும். 4 ஆண்டுகளா ஜக்கி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசு இனி மட்டும் என்ன செய்ய போகுது? கோவையும் தர்மஸ்தலாவா மாறுச்சுன்னா அதுக்கு ஸ்டாலின் ஐயா தான் முழுக்க முழுக்க காரணம்.